கடலூர் பரங்கிப்பேட்டை கடற்பகுதியில் 4 புதிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்கும் முடிவுக்கு மீத்தேன் திட்ட எதிர்ப்பு அமைப்பினர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திட்டத்துக்கு அனுமதி கோரிய விண்ணப்பத்தை உடனடியாக நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டைக்கு அருகில கடல்ல ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்துல 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்கிறதுக்கு 425 கோடி ரூபாய் செலவில் அமைக்கிறதுக்கு ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன் கம்பெனின்னு ஒரு தனியார் நிறுவனம் அனுமதி கோரி தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்துக்கிட்ட விண்ணப்பத்தை கொடுத்திருக்குது. இங்க எண்ணெய் கிணறு அமைச்சா ரசாயனமும் எண்ணெய் கசிவும் அந்த பகுதியை கலந்து கடல் சூழல்ங்கிறது சுத்தமா வீணா போயிரும். அது மட்டும் இல்லாம நில அதிர்வு சோதனைன்னு ஒண்ணு நடத்துவாங்க. நொடிக்கு நொடி வெடிச்சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை அமைக்கும் போது அது மீன்களோட நுண் உணர்வெல்லாம் அடிச்சு செதைச்சிரும். அது மட்டும் இல்லாம அது ஒரு அலையாத்தி காடுகள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த அலையாத்தி காடுகள் என்பது ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போகும். சுற்றுலா தலமாக அதன் பிறகு இருக்காது. அதனால தமிழ்நாடு அரசு கிட்ட தொடக்கத்திலேயே அனுமதியை மறுங்க. அத பரிசீலனைக்குன்னு கொடுத்திருக்காங்க விண்ணப்பத்தை. பரிசீலனையே பண்ணாதீங்க, அதை ரிஜெக்ட் பண்ணணும் நீங்க.